5 seconds. Comments. வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் நம் தாய் திருநாட்டின் மணிக்கொடியை 4வது முறையாக ஏற்றி வைப்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த நாள் இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளையும், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பல தியாக செம்மல்களையும் நினைவு கூறும் ஒரு நல்ல நாள். வங்கக் கடலோரம் வீசும் பூங்காற்றில் சுதந்திரமாக பட்டொளி வீசும் நம் தாயின் மணிக்கொடி இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த பல தியாக செம்மல்களின் வரலாற்று பதிவுகளை நம் கண் முன்னே கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒவ்வொரு இந்தியனின் உணர்விலும் அகிம்சை கலந்திருப்பதை உணர்ந்த நம் தேசத்தை காந்தியடிகள் அடிமை விலங்கை தகர்த்தெறிந்து அகிம்சை வழியில் தேசத்தையே ஒருங்கிணைத்து அறப்போராட்டங்கள் நடத்தி நம் தாய் திரு நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார். நம் தமிழகத்தை சேர்ந்த பல தியாக சீலர்கள் இந்திய நாட்டின் அடிமை விலங்கை தகர்த்தெறிய தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தனர். அவர்கள் தங்களுடைய நலனை பற்றி சிறிதும் சிந்திக்காது நாட்டின் விடுதலைக்காகவே தங்கள் வாழ்நாளை தியாகம் செய்தனர். அவர்களின் தியாகங்களை நினைவு கூறும் திருநாள் இந்நாள். எண்ணற்ற தலைவர்களும், கவிஞர்களும், கலைஞர்களும் இந்திய நாட்டின் விடுதலைக்காக எண்ணிலடங்கா தியாகங்களை செய்தும் சுதந்திர உணர்வை பரப்பியும் இன்றும் நமது நாட்டின் அடையாளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் நமது எல்லை பகுதியில் அண்டை நாடு ஆக்கிரமிப்பு செய்ய முற்பட்ட போது நாம் இந்தியர் என்ற உணர்வோடு நம் படைக்கு பின் வலுவாக துணை நின்றோம். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தங்களின் இன்னுயிரை ஈந்த தியாக செம்மல்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியமும், சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதியமும், சிறப்பு ஊதியமும் உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் குமரன் வீதியில் இருக்கும் கண்ணப்பன் கோவை சாந்தா பதிப்பகத்திற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். இம்மாதம்
முதல் வாரத்தில் 5 தமிழ் சுருக்கெழுத்து புத்தகங்கள் கோரி தங்களுக்கு கடிதம் அனுப்பி இருந்தேன். தங்களால் அனுப்பப்பட்ட பதிவு கட்டு நேற்று கிடைத்தது. அக்கட்டினை பிரித்து பார்த்தபோது அதில் 4 சுருக்கெழுத்து புத்தகங்கள் மட்டுமே இருந்தது. உரையின் அளவும் 4 புத்தகங்கள் அடங்கும் அளவில்தான் உள்ளது. இத்துடன் தாங்கள் அனுப்பிய புத்தகங்களின் உரையையும் இணைத்து அனுப்புகிறேன். எனவே விடுபட்டு போன ஒரு புத்தகத்தை விரைவில் அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் புத்தகத்தின் விலை 90 ரூபாய் என்பதை நான் பின்னர் அறிந்து கொண்டேன். தாங்கள் கோரியதற்கிணங்க ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம் 5 புத்தகங்களுக்கு 500 ரூபாய்க்கான காசோலையை அனுப்பியுள்ளேன். தங்கள் உண்மையுள்ள